நண்பா, தோற்றத்தில் இருக்கும் அழகை மட்டும் பார்த்து நட்பை தேர்வு செய்கிறீர்களா? ஆபத்து வரும்போது விலகி போகும் அமைதியான நண்பனை விட சண்டையிட்டு உங்களுக்காக நிற்பவன் யார்? தக்காளி தன்னை உண்மையாக நேசித்தவர்கள் யார்னு உணர்ந்தது எப்படி? நெருக்கடியான நேரத்தில் கைவிட்ட நேர்த்தியை விட உயிரை காப்பாற்றிய காரமும் நெடியும் தான் உண்மையான பாசம் என்பதை உணர்த்தும் இந்த கதையை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கார நண்பன் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வணக்கம் நண்பர்களே. ஒரு சமையலறை தோட்டத்துல பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி மூவரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஆனா தக்காளிக்கோ இந்த நட்பின் மீது உண்மையான விருப்பமில்லை. மிளகாயின் காரம் பிடிக்கல, வெங்காயத்தின் நெடி பிடிக்கல. இவங்க ரொம்பச் சாதாரணம்னு நினைச்சது. ஒரு நாள் தக்காளி உறுதியா ஒரு முடிவெடுத்தது. போதும், இனி இவர்களுடன் இருக்க முடியாது. நண்பர்களே, நான் இந்த சூழலை விட்டு விலகிச் செல்ல முடிவெடுத்துள்ளேன். இனி அவரவர் வழியில் செல்வோம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் அதிர்ச்சியில உறைஞ்சாங்க. எவ்வளவு வற்புறுத்தியும் தக்காளி கேட்கல. அதுக்கு விடை கொடுத்துட்டு தக்காளி தோட்டத்தோட ஒதுக்குப்புறமான பகுதிக்கு போச்சு. அங்க அமைதியான நேர்த்தியான பீட்ரூட்டின் நட்பை நாட ஆரம்பிச்சது. சில நாட்கள் கழிச்சு திடீர்னு ஒரு ஆபத்து சூழ்ந்தது. தோட்ட வேலைக்காரன் கூர்மையான கத்தியுடன் தக்காளியை நோக்கி வருவதை பார்த்து தக்காளிக்கு பயம் அதிகமாகியது. நண்பா பீட்ரூட், எனக்கு ஆபத்து. தயவு செஞ்சு என்னை காப்பாற்று. மன்னிக்கவும் தக்காளி, எனக்கு பெரிய ஆட்களுடன் சண்டையிட தெரியாது. நானே மிகவும் அமைதியானவன். நீயே சமாளித்துக்கொள். பீட்ரூட் சற்றும் அசைவில்ல. வேலைக்காரனோட கத்தி நெருங்குவதை பார்த்த தக்காளி பீதியால் நடுங்கியது. அந்த நொடியிலதான் தக்காளியோட மனசுல ஒரு உண்மை உரைத்தது. நான் யாரை உதறித்தள்ளிவிட்டு போனேன்? என்னை கூப்பிட்டவர்களோட உண்மையான அன்பை நான் மதிக்காமல் விலகிவிட்டேனே. பீட்ரூட் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கலாம். ஆனால் ஆபத்தில் உதவுவது யாருடைய பாசம்? என்னை எவ்வளவு நேசித்தார்கள். ஆனால் என்னை காப்பாற்ற எந்த உதவியும் செய்யாத ஒருவருடன் நான் நட்பு கொள்ளச் சென்றேனே. என் பிரிவின் வலி இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அதே சமயம் தக்காளி தனியாக இருப்பது கண்டு கவலை கொண்டிருந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் அந்த பக்கம் வந்தன. வேலைக்காரன் கத்தியை தூக்குவதை பார்த்ததும் ஒரு கணம் கூட தாமதிக்கல. பச்சை மிளகாய் வேகமா பாய்ந்து தன்னோட கார வாசனையை வீசி வேலைக்காரனை இருமச் செய்தது. வெங்காயம் குறுக்கே வந்து அவனோட கண்ணுல நீர் வழியும்படி தனது நெடியை உண்டாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தியது. வேலைக்காரன் திகைத்து எரிச்சலுடன் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு காய்கறிகளை நோக்கிச் சென்றான். தக்காளி உயிர் பிழைத்தது. தக்காளி உடனடியாக ஓடிச் சென்று பச்சை மிளகாயின் அருகிலும் வெங்காயத்தின் அருகிலும் ஓடிச் சென்று கெட்டியாக பிடித்துக்கொண்டது. நண்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தனியாக பிரிந்து வந்தபோதுதான் உங்கள் பாசத்தின் ஆழம் எனக்கு புரிந்தது. என் நெருக்கடி நேரத்தில் என்னுடன் சேர ஆசைப்பட்ட பீட்ரூட் உதவவில்லை. ஆனால் என்னை பிரிந்து சென்ற நீங்கள்தான் ஓடி வந்தீர்கள். அந்த நாள் முதல் மூவரும் மீண்டும் இணைந்தனர். தக்காளிக்கு புரிந்தது, உண்மையான நட்பு என்பது அழகிலும் அமைப்பிலும் இல்லை, அது ஆபத்தில் துணை நிற்கும் அரவணைப்பில்தான் இருக்கிறது. உங்களுடன் ஒட்டி உறவாடுபவர்கள் அனைவரும் நண்பர்கள் அல்ல. உண்மையான நண்பன் அவன் காரமாய் இருந்தாலும் சரி, நெடியாய் இருந்தாலும் சரி, ஆபத்தில் உங்களுக்காக ஓடி வருவான். இந்த கதையை உங்கள் உண்மையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.